உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ உருப்பட போகிறதில்ல, நீ தோற்று தான் போவ, உனக்கு வாய்ப்பே கிடைக்காது, நீ முற்றிலும் ரொம்ப தவறானவன், நீ ரொம்ப தரங்கட்டு போய்கிட்டே இருக்க, நீ இவ்வளோ கஷ்டமாகப்பட்டு வேலை பார்க்குறது வேஸ்ட்டு, உனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, இந்த உலகம் ரொம்ப இயந்திரத்தனமானது, ரொம்ப போலியானது, இப்படி உங்களுடைய புற சூழ்நிலை ஏதாவது ஒரு நெகட்டிவை உண்டு பண்ணிகிட்டு தான் இருக்கும். நாம் குழந்தையில இருந்தது வளர்கிற வரைக்குமே இப்படி சுற்றி இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லியே நம்மளை ஆழ்மனசில் ஒரு விதமான நெகட்டிவ் தாட்ஸை ரொம்பவே அழுத்தி வச்சுட்டாங்க. நம்ம வயசு வந்து பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் கூட இந்த ஒரு நெகட்டிவ் தாட்லேருந்து விடுபட முடியாமல் தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த யானை கதையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். யானை குட்டியாக இருக்கிறப்போ அதனுடைய பாகன் வளர்க்குற பாகன் வந்து அந்த யானை குட்டியை சங்கிலியால் கட்டி மரத்தில் கட்டி வச்சிருப்பாரு. அந்த யானையை அந்த சங்கிலியை விட்டு விடுபட முடியாமல், குட்டியாக இருக்கிறப்போ அந்த சங்கிலியை விட்டு விடுபட முடியாமல் அப்படியே இருக்கும். ஆனால் யானை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் கூட அந்த பாப்படி தான் கட்டி வைப்பார். அதுக்கிட்ட இருக்க பலமே தெரியாமல் அந்த யானை நடந்து ஒரே அடியே இழுத்து அந்த மரத்தையே சாய்ச்சிட்டு அது அழகாக ரிலீஃபாக சுத்த முடியும். நம்மளை கட்டி வச்சிருக்காங்க, அதை சங்கிலி அவுத்தா தான் நம்மளால் போக முடியும் அப்படின்ற மனநிலையில் அந்த யானை இருக்கிறதுனால அதால் எங்கேயுமே போக முடியாது, அதை ட்ரை பண்ணவும் பண்ணாது. கிட்டத்தட்ட நம்மளும் அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மனநிலை எப்போ பிரேக் பண்ணி வெளியில் வரமோ அப்போ தான் நம்மளாலையும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் அடைய முடியும், நம்மளால் சுதந்திரமாக சந்தோஷமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழவும் முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது எந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு உருப்படாத வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். நான் தோற்று போயிடுவேன், என் வாழ்க்கையை நான் இழந்துருவோம் போல இருக்குது, நான் என் வேலை போயிடும் போல இருக்குது, என்னால் வாடகை கட்டுறது கூட என்கிட்ட பணம் இல்லை, பத்தாமல் இருக்குது, இப்படி நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்ப அது உங்கள் ஆழ்மனசை அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆழ்மனசுக்கு உண்மை எது பொய் எது அப்படின்றது தெரியாது, நல்ல விஷயம் எது கெட்ட விஷயன்றது தெரியாது. கடைசியில் நீங்கள் எது இதெல்லாம் சொல்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையோட அனுபவமாக அதை மாற்றிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு புதையல் களஞ்சியம் இருக்குது. அதாவது புதையல் களஞ்சியம் நாங்கள் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, அலாவுதீன் அற்புத விளக்கு, இது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம், கதைகளில் படிச்சிருப்போம். அந்த அற்புத விளக்கு தேய்ச்ச உடனே ஒரு பூதம் வரும். அந்த பாஸ் என்ன சொல்கிறாரோ, அவருக்கு என்ன கட்டளை இடுறாரோ அந்த கட்டளையை நிறைவேற்றும். இந்த ஒரு விளக்கு வந்து உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதனால் அதுதான் உண்மை. அந்த ஒரு அலாவுதீனுடைய அற்புத விளக்கு உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. அந்த அற்புத விளக்கு வேறு எதுவும் இல்லை, அதுதான் உங்களுடைய ஆழ்மனசு. நீங்கள் உங்கள் ஆழ்மனசுக்கிட்ட என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றும். இந்த வீடியோவில் நம்ம 2 கேட்டகரியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மனசு எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது உங்களுடைய ஆழ்மனசுடைய அற்புத சக்தியை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளுடைய மனசு எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறோம். அவங்களுக்கு வேணுன்ற விஷயம், நம்மளுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு சில பேர் தீராத நோயால் அவதிப்பட்டு இருப்பாங்க, அந்த நோய் குணமாகணும்னு வேண்டுவாங்க. ஒரு சில பேர் குழந்தை பாக்கியத்துக்காக போய் வேண்டுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் மற்ற நாடுகளுக்குள்ளே சண்டை மூழ்கிறப்போ அவங்க கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க. மொத்த மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ நம்ப முடியாத பலன்கள் வந்து நம்ம கிடைக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிரார்த்தனை எல்லாமே எப்படி பலிக்குது? கடவுள் வந்து கொடுக்குறாரா? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்குறாரு. அது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆழ்மனசு. நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினச்சி இது நடக்கணும்னு நினைக்கிறப்போ பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து அது கொடுக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. கோயிலில் இல்லை கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனை நிறைவேறதுக்கான காரணம் என்னன்றது ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். உங்களுடைய ஆழ்மனசு அப்படின்ற கோட்பாடு தான். நீங்கள் ஆழ்மனசில் தொடர்ந்து அதை வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுது. வேண்டிக்கிட்டே இருக்கீங்கன்றது அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா? தொடர்ந்து அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினைக்க எனக்கு இது குணமாகணும், எனக்கு இந்த பொருள் வேணும், இல்லை இந்த இது நான் அடையணும், இந்த ஒரு இடம் வாங்கணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ண நம்ம ஆழ்மனசுக்கிட்ட திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த விஷயம் எனக்கு வேணும் நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளோட ஆழ்மனசு அதை வந்து உற்பத்தி பண்ணி நம்மகிட்ட கொடுக்குது, அதை பொருளாக மாற்றி கொடுக்குது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னதான், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை, எண்ணங்கள் தான் இங்கே பொருட்களாக பரிணமிக்கின்றது. உங்களுடைய மனசு எதை நம்புதோ அதை தான் சிந்திப்பீங்க. ஸோ நீங்கள் நம்புகிற விஷயங்கள் தான் உங்களுடைய சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனை தான் இங்கே உங்களோட சூழ்நிலையாக மாறும். அந்த சூழ்நிலை தான் நீங்கள் நினைக்கிற விளைவுகளை கொடுக்கும். எண்ணம் என்பது ஒரு செயலுடைய தொடக்க நிலை தான். ஸோ எண்ணங்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கணும். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சிந்திக்கிற முறையை கட்டுப்படுத்த தொடங்கும் போதே உங்களால் உங்கள் ஆழ்மனசோடைய சக்தியை கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லப்போனால், உங்களுடைய புற சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றணும்னு விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை முதல்ல மாற்றுங்க. அதாவது இந்த சூழ்நிலை சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க. நீங்கள் மாறினா அந்த சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறும். நமக்கு தேவை அமைதி, மகிழ்ச்சி, ஒரு நல்ல எண்ணம், செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை. இந்த இதுதான் நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கான விதையை முதல்ல விதைக்க துவங்குங்க. அமைதியாகவும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன விளைவு வேணுமோ, என்ன வெற்றி வேணுமோ அதை பற்றி மட்டுமே அதிகமாக திங்க் பண்ணுங்கள், அதை பற்றி மட்டுமே அதிகமாக ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணுறப்போ இந்த சூழ்நிலை உங்களோட சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே டோட்டலாக மாறும். உங்களுடைய மனசு ரொம்ப அமைதிப்படுறப்போ, சந்தோஷமாக இருக்கிறப்போ நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். எண்ணங்களை மாற்றுங்க, உங்கள் தலைவிதியை மாற்றி அமைச்சிடலாம்.
இதை வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பண வசதி இல்லை, அல்லது இதை என்னால் செய்ய முடியாது போன்ற நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சொற்களை பயன்படுத்தாதீங்க. இப்படி சொல்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சொற்கள்லாம் உங்கள் ஆழ் மனசில் அப்படியே போய் பதியுது. இந்த ஆழ் மனசு என்ன பதியுதோ அதுதான் அது உங்கள் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. பணமோ இல்லை அதுக்கான வலிமையோ உங்ககிட்ட இல்லாத மாதிரி அந்த ஆழ் மனசு பார்த்துக்குது. இதுதான் இது ஆழ் மனசுடைய சக்தி. ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது எல்லாமே விளைவாக மாறும். அதனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையை கவனமாக கையாளுங்க. இரண்டாவது, உங்களுடைய மனசு எப்படி இயங்குது அப்படின்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மனசு ரெண்டு நிலையில் இருக்குது. அதாவது வெளி மனசு, இன்னொன்று ஆழ் மனசு. இங்கே வெளி மனசு அப்படின்றது என்னென்னா, நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கோம், எந்த மாதிரியான நபர்களோடு நம்ம பழகிறோம், எந்த மாதிரியான பாடல்கள் கேட்குறோம், இல்லை எந்த மாதிரியான கதைகள் படிக்கிறோம், எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறோம், இது நம்மளுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் பேசுகிறோம், திங்க் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுடைய ஆழ் மனசில் போய் பதியுது, ஆழமாகவே பதியுது. அந்த ஆழ் மனசில் பதிகிற விஷயங்கள் தான் தொடர்ந்து நம்மளுடைய சுற்றி நடக்குது. இதுதான் உண்மை. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் ஆழ் மனசு ஒரு கருத்தை ஏற்றுக்கிட்டா அதை உடனே செயல்படுத்த தொடங்கிடும். ஆழ் மனசுக்கு நல்ல கருத்துக்கும் தீய கருத்துக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது. நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்கிறீங்களா நேர்மறையாக சிந்திக்கிறீங்களான்றது உங்கள் ஆழ் மனசுக்கு தெரியாது. எந்த விஷயத்தை உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் அனுப்புகிறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுடைய ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் அனுப்ப போகிற விஷயங்களை நீங்கள் தெளிவாக அனுப்புங்க. உங்களுக்கு எந்த விளைவு வேணுமோ அதை மட்டும் அனுப்புங்க. நீங்கள் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பிரார்த்தனை எந்த விளைவு உங்களுக்கு வேணும், எந்த சக்ஸஸ் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டுமே உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப செலுத்துங்க. நல்லது நினைங்க, நல்ல இது நடக்கும். தீயவற்றை நினைங்கள், தீயவை தான் பெருகும். நாள் முழுசும் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிடுங்க. உங்கள் ஆழ் மனசும் உங்களோட விவாதம் செய்யாது. நீங்கள் வெளிமனதோடைய கட்டளைகள் அப்படியே அதை ஏற்றுக்கும். எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்காது. அது உண்மையாகவே உங்கள் ஆழ் மனசுக்கு பிடிக்காத மாதிரி தான் நடந்துக்கும். தேர்ந்தெடுக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் தேர்ந்தெடுங்க. நட்பாக இருப்பதை தேர்வு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய எண்ணங்களை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய சொந்த முடிவை நீங்களே மேற்கொள்ளுங்க. என்னால் முடியாது அப்படின்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. என் ஆழ்மனத சொந்த சக்தியை வச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுடைய ஆழ்மனசு உங்களுக்கு முரண்பாடாக யோசிக்கவும் யோசிக்காது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக அது செய்யவும் செய்யாது. ஏன்னா அது ஒரு அலாவுதீனுடைய அற்புத விளக்கு. நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ அது அப்படியே நிறைவேற்றும். ஸோ கட்டளை இட போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு என்ன விளைவு வேணுமோ அதை மட்டுமே நிறைவேற்றுங்க. ஒரு மோசமான கோபக்காரர் அந்த கோபத்திலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த நிமிஷத்துலேருந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மலர்ச்சியான மனநிலையோட நான் ரொம்ப இயல்பாக இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் அதிகமான அன்புக்குரியவனாகவும் புரிதலுக்குரியவனாகவும் ஆகிக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருப்பவங்களுக்கு நான் எப்போதுமே சந்தோஷத்தை கொடுக்குறேன். நான் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறேன். எல்லார் இடத்துலையும் நான் நல்லுணர்வை பரப்புவேன். இந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிலை என்கிட்ட எப்போதுமே இருக்குது. இது என்னுடைய இயல்பான மனநிலையாக ஆகிட்டு இருக்கு. நான் எப்போதும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் இப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லி பாருங்கள். அல்லது உங்களுக்குள்ளே கோபம் அதிகமாக இருந்தால் இந்த ஒரு வாக்கியத்தை எழுதி உங்கள் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப அமைதியான ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக மாறுவீங்க. மனுஷன் நாள் முழுவதும் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். இதுதான் உண்மை. அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே, மேலே எவ்வாறோ கீழேயும் அவ்வாறே. இது மாதிரி நீங்கள் என்ன வெளியில் புற சூழ்நிலைகளை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஆழ் மனசில் போய் பதியுது. அந்த ஆழ் மனசு தான் உங்களுடைய வாழ்க்கையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கு கொடுக்குற ஒவ்வொரு கண்டிஷனும் பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே திணிச்சுக்கிட்டே இருங்க. பாசிட்டிவான சூழ்நிலையாக நடக்கும், பாசிட்டிவாக தான் நடக்கும். எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவாக தான் அமையும். நம்ம செல்வ செழிப்போட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுதான் நடக்கும். உங்களுடைய ஆழ் மனசுடைய அற்புத சக்தி இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.